ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினேஷ் வந்து பாட்டி தள்ளி விட்டுட்டு வேகமாக போகிறாங்க. அப்போ முத்து வந்து வேகமாக போயிட்டு தினேஷை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. நீ வந்து பாட்டி தள்ளி விட்டுட்டு எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வந்துடுறாங்க. இவன் வந்து சவாரிக்கு நம்ம வண்டியில் வந்தான் சார், பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதை வந்து சிட்டியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஃபோட்டோ எடுத்து ரோஹிணிக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இதையெல்லாம் வந்து சிட்டி பண்ண மாதிரி ரோஹிணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரோஹிணி வந்து இதை நம்பிடுறாங்க. அடுத்து மனோஜ் ரோஹிணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி வந்து என்ன யாரும் வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா இருந்துகிட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யறேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்ம பார்வதி வந்து மீனாக்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு கஸ்டமர் வந்து பூ வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. விஜயா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடையெல்லாம் காலி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் கேட்கும்போது விஜயா கிட்ட வந்து நம்பர் இருக்காது. உடனே அந்த கஸ்டமர் இருந்துகிட்டு பூவை கட்டி எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜயாக்கு உடனே கோவம் வந்துடும். அடுத்து ரோஹிணி மீனாவும் வராங்க. மீனாவை பார்த்துட்டு விஜயா வந்து பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. நீ வேலைக்கே போக கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மீனா இருந்துகிட்டு அது முத்து சொல்லட்டும், அப்ப நான் போகாம இருக்கிறேன், நீங்க சொன்னாலும் நான் போகாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. விஜயா வந்து ரோஹிணி கிட்ட நான் சும்மா தானே இருக்கேன், பார்லர் வரேன், இல்லைன்னா வந்து கடைக்கு வரேன், நான் வந்து கல்லாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரோஹிணி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு தான் பரதநாட்டியம் தெரியுமே, நீங்கள் அதை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு பரதநாட்டியம் வந்து கிளாஸ் போட்டுறலாம், நிறைய பேர் வந்து கற்றுக்குவாங்க உங்ககிட்ட, அப்போ வந்து வருமானம் நல்லா வரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. விஜயா உடனே கனவு கண்டுவாங்க. அடுத்து முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாத்தையும் வர சொல்லிடுவாங்க. எல்லாரும் வந்து பதட்டமாக வீட்டுக்கு வருவாங்க. என்னமோ ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா அம்மா வந்து பரதநாட்டிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஸாக கொண்டுட்டு போவாங்க. ரொம்பவே வந்து ஃபன்னாக போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.